ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோல நம்ம கிரீசாக் லிமிடெட் ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோல இவங்களுக்கு ரெவென்யூ எந்த மாதிரி ஜெனரேட் பண்றாங்க அண்ட் ஃபியூச்சர் குரோத் இந்த கம்பெனில எப்படி இருக்கு, இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டான அனாலிசிஸ் வந்து நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவோட எண்டு வரை பாருங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிரைசாக் பார்த்தீங்கன்னா 2011ல இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க கொல்கத்தா பேஸ்டு எஜுகேஷனல் செக்டார ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கோர் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க மெயினா இந்தியா மாதிரி மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ வந்து அவங்களோட ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக மல்டிபிள் குளோபல் யூனிவர்சிட்டீஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டூடண்ட் ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ஸ்டூடண்ட்ஸ் மூலமா இவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. இந்த கம்பெனியோட டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம யூஸ் பண்ணி மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் மூலமா இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டீஸ்க்கு வந்து சென்ட் பண்றாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, பி2பி பேசிஸ்ல இந்த ஸ்டூடண்ட் ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனிக்கு ரெவென்யூ எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் மூலமா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டீஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, ஜெனரலா 1 டூ 3 இயர்ஸ் வந்து வேலிட் ஆயிருக்கும். ஸோ டாப் 30 யூனிவர்சிட்டில அரவுண்ட் 20 யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் கான்ட்ராக்ட்ஸ் அதாவது 5+ இயர்ஸா வந்து இந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெவென்யூ வந்து எப்படி ஜெனரேட் பண்ணுதுன்னா, ஒரு ஸ்டூடண்ட்ஸ வந்து ரெக்ரூட்மென்ட் பண்ணி கம்ப்ளீட்டா அவங்கள அந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த ஸ்டூடண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து யூனிவர்சிட்டில பே பண்ணுவாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ரீ கான்ட்ராக்ட்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து யூனிவர்சிட்டி அக்ரி பண்ணியிருக்காங்களோ, ஸ்டூடண்ட்ஸ் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணது முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த கிரைசாக் கம்பெனிக்கு வந்து இந்த செர்டைன் பெர்சன்டேஜ் வந்து குடுப்பாங்க இந்த யூனிவர்சிட்டி. ஸோ கிரைசாக் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா யூனிவர்சிட்டில இருந்து வர ரெவென்யூ ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா இவங்க எடுத்துக்க முடியாது. ஏன்னா, இவங்களோட டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ல ஏஜென்ட்ஸ் மூலமா இவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜென்ட்ஸ்க்கும் இவங்க வந்து கமிஷன் குடுக்கணும். இந்த கமிஷன் போக இருக்கிற ப்ராஃபிட் தான் இந்த கிரைசாக் கம்பெனிக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது போக இவங்க அடிஷனலா இந்த யூனிவர்சிட்டிய ப்ரமோட் பண்றது, அவங்களோட பிராண்ட் மார்க்கெட்டிங் பண்றது, அட்மிஷன் ஆஃபீஸ மேனேஜ் பண்றது, இந்த மாதிரி மல்டிபிள் அ யூனிவர்சிட்டி ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரெவென்யூக்காக இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டீஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த கம்பெனி இருக்காங்க. சப்போஸ் இந்த கம்பெனில கான்ட்ராக்ட் இல்லைன்னா, இந்த யூனிவர்சிட்டீஸோட இந்த கம்பெனியோட ரெவென்யூ வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இவங்க ஜியோகிராபிக்கலா பார்த்தீங்கன்னா, யுகே, கனடா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாரி மல்டிபிள் குளோபல் கண்ட்ரீஸோட இருக்கிற யூனிவர்சிட்டீஸோட இவங்க பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. கம்பெனி பார்த்தீங்கன்னா, இவங்களோட டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம யூஸ் பண்ணி தான் இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, ஸ்டூடண்ட் வந்து இனிஷியலா அவங்க நியர்பைல இருக்கிற எஜுகேஷனல் ஏஜென்ட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏஜென்ட்ஸ் தான் ஸ்டூடண்ட்ஸ்க்காக அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ல வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃபைனலா ஸ்கிரீன் பண்ணி, வேலிடேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த யூனிவர்சிட்டி அவங்களோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா, அகைன் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி வந்து மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ ஹேண்டில் பண்றதுக்கு பதிலா, இந்த கிரைசாக் டீம டைரக்ட்டா கான்டாக்ட் பண்றதுனால இவங்களோட ப்ராசஸும் சிம்ப்ளிஃபை ஆகுது. அது மட்டும் இல்லாம ஏஜென்ட் வந்து இந்த அட்மிஷன் கிரைட்டீரியா, ஒர்க் ஃப்ளோ அதுக்கப்புறம் இவங்களோட அப்ளிகேஷன் ட்ராக் பண்றதுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிரைசாக் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம யூஸ் பண்ணி இந்த யூனிவர்சிட்டீஸ ப்ரமோட் பண்ற விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ளிகேஷன் சோர்சிங் பார்த்தீங்கன்னா, 75+ கண்ட்ரீஸ்ல இருந்து சோர்ஸ் பண்றாங்க. ஸோ இதுல மெயினா பார்த்தீங்கன்னா, இந்தியால இருந்து யுகே ரெக்யர்மென்ட்டோட பைப்லைன் தான் வந்து இந்த கம்பெனில ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்காங்க. இன் பிசிக்கல் எஃப்ஐ 23-25 பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் 7,00,000 வரை ஸ்டூடண்ட்ஸோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இவங்க ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இன் எஃப்ஐ 25 அலோன் இவங்க வந்து 2,75,000 ஸ்டூடண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் மூலமா அரவுண்ட் 173 ஃபாரின் யூனிவர்சிட்டீஸோட பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. அண்ட் 10,000க்கு மேல வந்து ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல இந்தியால மட்டுமே 6,000 ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த கரண்ட்டா எஃப்ஐ 25ல ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, 3,900 வரை ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இதுல 43% பார்த்தீங்கன்னா, இந்தியால இருந்து தான் வராங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, 39+ கண்ட்ரீஸ்ல இருந்து ஆக்டிவ்ல இருக்காங்க இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா. டோட்டல் ரெவென்யூல ஸ்டூடண்ட்ஸ் மூலமா எந்த ஒரு ரெவென்யூ ஜெனரேஷனும் இந்த கம்பெனி கிடையாது. ஸோ 95% பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டீஸ் அதாவது யுகேவ டிபெண்ட் பண்ணி இந்த கம்பெனி ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. அண்ட் 60% ஸ்டூடண்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்தியா மூலமா தான் கிடைக்குது.
இவங்களோட ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, 849 கோடி வர ரெவென்யூ வந்து இந்த கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, 599 கோடி வரை இந்த கம்பெனி ஏஜென்ட்க்கு வந்து குடுத்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரெவென்யூல இருந்து 70% வந்து ஏஜென்ட்க்கு போகுது. பேலன்ஸ் 30% 202 கோடி வந்து இந்த கம்பெனிக்கு கிடைக்குது. ஸோ ஆஃப்டர் டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு அப்புறமா 849 கோடி ரெவென்யூல இந்த கம்பெனிக்கு 152 கோடி தான் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு இந்த FY 25ல. ஸோ மேஜர் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜென்ட்டோட எக்ஸ்பென்ஸ் வந்து 70% வரை இந்த கம்பெனில இருக்கு. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, FY 24ல 530 கோடி, கரண்ட்டா பார்த்தீங்கன்னா 849 கோடி வரை இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ FY 23 டூ 25 இவங்களோட சிஏஜிஆர் குரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 34%ல குரோ ஆயிட்டு வராங்க. அண்ட் இந்த கம்பெனில ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட் லோயரா இருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னா, இவங்களோட காஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் வந்து அதிகமா இருக்கு. இப்போ ப்ரீவியஸ் இயர்ல 64% தான் இருந்திருக்காங்க. கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 70% வரை இவங்களோட எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இவங்களோட பாட்டம் லைன் வந்து இம்பாக்ட் ஆகுது. அண்ட் இவங்களோட எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல 13%, கரண்ட் இயர்ல ஆல்மோஸ்ட் டபுள் த மடங்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ROE ப்ரீவியஸ் இயர கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட் லோயரா இருக்காங்க. 30%. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஸ்டில் அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அண்ட் இவங்களோட நெட் வொர்க்கிங் கேப்பிட்டல் டேஸ் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா, இவங்களுக்கு வர வேண்டிய அட்வான்ஸ் அந்த ரிசீவபிள்ஸ் எல்லாமே இவங்களுக்கு குயிக்கா கலெக்ட் பண்ணிர்றாங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனில கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருக்குன்றத இண்டிகேட் பண்ணுது. இந்த கம்பெனி ஆசெட் லைட் மாடல்ல ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட நெட் ஆசெட் பெர் ஷேரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 28 இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர கம்பேர் பண்ணும்போது இது அதிகமா இருக்கு. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, டெப்ட் வந்து 0.83 தான். ஸோ விச் இஸ் நெக்லிஜிபிள். கிரைசாக் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு வந்து ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க. பட் இந்தியா மார்ட் பார்த்தீங்கன்னா, B2B பேசிஸ்ல வந்து ரெக்ரூட்மென்ட் டொமைன்ல இருக்காங்க. பட் அவங்க வந்து எஜுகேஷனல் செக்டார்ல இல்ல. அண்ட் ஐடிபி பார்த்தீங்கன்னா, இவங்க எஜுகேஷனல் செக்டார தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் இவங்க வந்து B2C பேசிஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ பிசினஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த பியர்ஸ் வந்து டைரக்ட் கம்பேரபிள் பியர்ஸ் கிடையாது. பட் கிரைசாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா, இந்தியா மார்ட்டோட இன்லைன்ல தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கு. அண்ட் கிரைசாக் பார்த்தீங்கன்னா, நெட் அசெட் வேல்யூ வந்து ரூ. 28. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, அசெட் லைட் மாடல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டாப் ஃபாரின் யூனிவர்சிட்டி பேசிஸ்ல இவங்களோட ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். டாப் 3ல இருந்து 52% வரை ரெவென்யூ கிடைக்குது. அண்ட் டாப் 5ல 60% அண்ட் டாப் 10 பார்த்தீங்கன்னா 71% வரை இன் கரண்ட் இயர் FY 25ல இவங்களுக்கு ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 860 கோடி. இது கம்ப்ளீட்டா ஆஃபர் ஃபார் சேல். இந்த பிங்கி அகர்வால் அண்ட் மனிஷ் அகர்வால் இந்த ப்ரொமோட்டர் தான் இந்த ஐபிஓல வந்து அவங்களோட ஷேர்ஸ செல் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இந்த 2 ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஷேர்ஸ் வந்து 80% அப்ராக்ஸிமேட்டா ப்ரீ இஷ்யூல ஹோல்டு பண்றாங்க. ஸோ ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறமா அரௌண்ட் 20% வரை இவங்களோட ஷேர்ஸ்ல டைலூஷன் இருக்கும். அரௌண்ட் 258 கோடி பார்த்தீங்கன்னா, ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கர் புக் டிமாண்ட பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 19 நேம்ஸ் வந்து இருக்கு. இதுல டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அது மட்டும் இல்லாம நெறைய பிக் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட்ஸும் இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டாப் குவாலிட்டி நேம்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஐசிஐசிஐ புரூடென்ஷியல், மோதிலால் ஓஸ்வால், அலைன்ஸ் 361, கேர்லியன் அண்ட் கோட்டாக் இந்த மாரி ஃபேமஸான இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்து அரௌண்ட் 60% வரை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கர் டிமாண்ட பொறுத்தவரை ரொம்பவே சூப்பர் ஸ்ட்ராங்கா டைவர்சிஃபைடா இருக்கு. இன் FY 23 டூ 25 இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 34% சிஏஜிஆர்ல குரோத் ரேட் குடுத்திருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 17% குரோத் ரேட் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி FY 26ல எக்ஸ்பெக்ட் பண்ற ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 1186 கோடி வரை ரெவென்யூ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில 885 கோடி வரை ரெவென்யூ இருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 152 கோடி இருக்கு. ஸோ FY 26ல நம்ம 213 கோடி வரை ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்ட பேஸ் பண்ணி FY 26ல எக்ஸ்பெக்ட் பண்ற பிஇ பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 20 மல்டிபிள்ஸ்ல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது கரண்ட் இயர கம்பேர் பண்ணும்போது இந்த பிஇ வந்து லோயரா தான் இருக்கு. அண்ட் இந்த பிஇ பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியோட டைரக்ட்டா கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா பிசினஸ் மாடல கம்பேர் பண்ணும்போது, ஸோ இந்த லிஸ்டட் பியர்ஸ் வந்து யாருமே இல்ல இந்த கம்பெனிக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 4287 கோடியா இருக்காங்க. இந்த 2 பிஆர்எல்லும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அரவுண்ட் 17 ஐபிஓஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா, லிங்க்டின் டைம். இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்டோட டியூஷன் ஃபீஸ் மூலமா தான் ஜெனரேட் ஆகுது. ஸோ அட்மிஷன் பீக்ல இருக்கிற சீசனாலிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு இயர்ல பார்த்தீங்கன்னா 3 இன்டேக்ஸ்ல வந்து பீக்ல இருக்கும். ஸோ அதர் தென் இவங்களோட அட்மிஷன் டவுன் ஆச்சுன்னா, இந்த கம்பெனியோட ரெவென்யூ வந்து மேஜரா அஃபெக்ட் பண்ணும்.
அண்ட் 95% இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, யுகேல இருக்கிற யூனிவர்சிட்டீஸ டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கரன்சி ரிஸ்க்கும் இந்த கம்பெனில அதிகமா இருக்கு. அண்ட் யுகே, கனடா இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல விசா பாலிசிஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, ஸ்டூடெண்ட்டோட ஃப்ளோ வந்து ரெட்யூஸ் ஆகும். இது இந்த கம்பெனியோட ரெவென்யூ வந்து டைரக்ட்டா அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா, 860 கோடி ஆஃபர் ஃபார் சேல் மூலமா எக்ஸிட் ஆகுற புரமோட்டர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஃபண்ட் வந்து போகும். அண்ட் எந்த ஒரு ஃப்ரெஷ் ஷேர்ஸும் இல்ல. இதனால கம்பெனியோட குரோத்துக்கு வந்து எந்த ஒரு ஃபண்ட்ஸும் இந்த ஐபிஓ மூலமா இவங்க மேனேஜ்மென்ட் இன்டர்வியூல மென்ஷன் பண்ணிக்கிற குரோத் பிளான்ஸ் பத்தி நான் சொல்றேன். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா பி2பி செக்மெண்ட்ட பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேனேஜ்மென்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஃபியூச்சர்ல பி2சி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் வந்து இன்னும் அப்கமிங் இயர்ஸ்ல வந்து அதிகமாகறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, 95% வந்து இவங்க யுகேவ வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ இத ரெட்யூஸ் பண்ற விதமா இவங்க கரண்ட்டா ஆக்டிவா இந்த அயர்லாந்து, யுஎஸ்ஏல இவங்களோட பிசினஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, யுஏஇலயும் இவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பிளானிங்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க வந்து இன்னும் சில அடிஷனல் சர்வீசஸ் லைக் ஸ்டூடண்ட்டுக்கு லோன், அக்காமடேஷன், ஃபாரெக்ஸ் சர்வீசஸ் இது எல்லாமே இவங்களோட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி இன்னும் ஃபர்தரா ஸ்டூடண்ட்ஸ்க்கு தேவையான அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து குடுக்கலான்னு இந்த கம்பெனியோட எய்ம் இருக்கிறதா மேனேஜ்மென்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஸ்டூடண்ட்டுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வாங்கி குடுக்குறது மட்டும் இல்லாம, இவங்களோட டெக்னிக்கல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி விசா ஃபைலிங் ப்ராசஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் லீடா இருக்காங்க இந்த ஸ்டூடண்ட் ரெக்யர்மென்ட் ப்ராசஸிங்ல. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில மேஜரான லிட்டிகேஷன்ஸ் எதுவும் இல்ல. ஸோ இவங்களோட ட்ராக் ரெக்கார்ட பொறுத்தவரை ஓவர் 7,00,000 ஸ்டூடண்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் புரமோட்டர் பொறுத்தவரை அரவுண்ட் 20+ இயர்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி பவர் பார்த்தீங்கன்னா, FY22ல 28 எம்ப்ளாயீஸ்ல தான் இருந்திருக்காங்க. இன் கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 368 பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் வந்து இந்த கம்பெனில இருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இவங்க வொர்க் பண்றது வந்து நல்ல ஒரு குரோயிங் செக்டார்ஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் குரோத் பிளான்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. அட் த டைம் ஆஃப் திஸ் வீடியோ இந்த ஐபிஓல ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 15% வரை இருக்கு. அண்ட் ரீட்டெயில் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, 0.63 டைம்ஸா வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஜியோகிராபிக்கல் ரிஸ்க், இந்த கம்பெனியில நம்ம ஒரு டீசென்ட்டான லிஸ்டிங் கெயின் அண்ட் லாங் டெர்ம் குரோத்துக்காக அப்ளை பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ மூலமா இந்த ஐபிஓவ நீங்க கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாரி ஐபிஓ ரிலேட்டடான அப்டேட்டான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, சேனல நீங்க ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டூ ஆல். சீ யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.